நட்பு உறவு மேம்படும், ஒரு ஆசீர்வாதம், அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால் நீங்கள் அவர்களை எந்த அளவு நன்றாக கவனிக்க வேண்டுமோ அந்த அளவு நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்திலும் வயதானவர்கள் இருந்தால் அவர்களை நன்றாக கவனிக்கிறதுனால உங்களுக்கு ஆதாயமே தவிர நஷ்டம் கிடையாது. அதனால் கூடுமானாலும் உங்களுடைய வயதானவர்கள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு செய்ய கூடுதலான உதவி செய்யுங்க. உங்களால் முடிந்த உதவி செஞ்சு அவங்க மனம் மலரும்போது நீங்கள் நடந்து கொண்டாலும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்துக்கு போய்விடுகிறார். அதுவரையில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கும் சூரிய பகவானால் சில நன்மைகள் நடக்கப் போகிறது. அரசு வேலை தேடுபவர்களுக்கு உடனடியாக அரசு வேலை கிடைக்கும். இன்று அட்டன் பண்ணிருக்கீங்களா, பாஸ் ஆகிடுங்க. செலக்ஷன்மெண்ட்டு கூப்பிடுவாங்க. இல்லை எக்ஸாம் எழுதிக்கிறீங்களா, பாஸ் ஆகிடுங்க. விருச்சிக ராசி உங்கள் ராசிக்கு 5ல் 5 கிரக சேர்க்கை. எப்படி 5ல் 5 கிரக சேர்க்கை இந்த மாதம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. சந்திரனும் இந்த 2 நாள் அங்கே வந்து தங்கும்போது பார்த்தால் 6 கிரக சேர்க்கை ஆகிப்போகுது உங்களுக்கு. இதனால் வந்து பார்த்தோன்னா ஒரு கிரக யுத்தம் என்றும் சொல்லலாம், கிரக போராட்டம் என்றும் சொல்லலாம். 4-5 பேர் சேரும்போது நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் சண்டையும் வரும். அதே போல் கலகலப்பும் இருக்கும். ரெண்டுமே கலந்து தான் இந்த மாதத்தில் இருக்க போகிறது. 5ஆம் இடத்தில் வந்து இருப்பது என்ற அவ்வளோ பாதிப்பு அதிகமாக உங்களுக்கு இருக்காது. அதாவது சூரியன் அங்கே இருக்கிறார், ராகும் அங்கே இருக்கிறார், புதனும் அங்கே இருக்கிறார், சுக்கிரனும் அங்கே இருக்கிறார், சூரியனும் அங்கே இருக்கிறார். மீனராசியில் 5 கிரகங்கள் இருக்கின்றன. இதனுடைய பலன்கள் நாம் பார்ப்போம். முதலில் உங்கள் வீட்டில் இருக்கும் வயதானவர்கள் யாராவது இருந்தால் அவர்களும் உங்களுக்கு ஒரு நட்பு உறவு மேம்படும், ஒரு ஆசீர்வாதம், அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால் நீங்கள் அவர்களை எந்த அளவு நன்றாக கவனிக்க வேண்டுமோ அந்த அளவு நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்திலும் வயதானவர்கள் இருந்தால் அவர்களை நன்றாக கவனிக்கிறதுனால உங்களுக்கு ஆதாயமே தவிர நஷ்டம் கிடையாது. அதனால் கூடுமானாலும் உங்களுடைய வயதானவர்கள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு கூடுதலான உதவி செய்யுங்க. உங்களால் முடிந்த உதவி செஞ்சு அவங்க மனம் மலரும்போது நீங்கள் நடந்து கொண்டாலும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது 2 மொழி பேசும் நபர் யாராவது இருந்தோம்னாக்கா உங்களுக்கு பழக்கமாக இருந்தால் அவர்களால் ஒரு ஆதாயம் தான் காட்டுது. அதனால் அதையும் நீங்கள் நல்லா பயன்படுத்தி கொள்ளலாம். திடீர் யோகம் வரும். அதே போல் தேவையில்லாத ஆசைகள்லாம் உண்டு பண்ணும் உங்களுக்கு. கிடைக்காத பொருள் மேலே ஒரு ஆசை, கிடைக்காத ஒரு பொருள் மேலே ஆசை, விதவிதமான கற்பனை ஆசைலாம் வரும். அதெல்லாம் அவ்வளோ இடம் கொடுக்காதீங்க, அது சிறப்பு இல்லை. இல்லீகல் உறவு ரொம்ப ஆபத்தாக இருக்குது இந்த மாதத்தில், அதெல்லாம் கட் பண்ணுங்க. அதனால் வந்து மெயின் வந்து இல்லீகல் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இல்லீகலாக வச்சுக்கிற உறவை கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நட்பு வட்டாரம், தாய் மாமா உறவு, மாமா உறவு, நட்பு வட்டாரம் எல்லாமே நல்லா இருக்குது, ஆதாயமாக இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். 5ல் சூரியன் இருப்பது இந்த மாதம் 15ஆம் தேதி பிறகு அவர் 6ஆம் இடத்துக்கு போய்விடுகிறார். 14ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு போய்விடுகிறார். அதுவரையில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கும் சூரிய பகவானால் சில நன்மைகள் நடக்கப் போகிறது. அரசு வேலை தேடுபவர்களுக்கு உடனடியாக அரசு வேலை கிடைக்கும். இன்று அட்டன் பண்ணிருக்கீங்களா, பாஸ் ஆகிடுங்க. செலக்ஷன்மெண்ட்டு கூப்பிடுவாங்க. இல்லை எக்ஸாம் எழுதிக்கிறீங்களா, பாஸ் ஆகிடுங்க. அரசியலில் சேரணுன்னாக்கா கண்டிப்பாக அரசியலில் சேரலாம். கட்சியிலும் மேலிடத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும், ஒரு பொறுப்பு பதவி கிடைக்கும். ஆகவே வந்து உங்களுக்கு தந்தையால் சொத்தில் ஏதாவது பிரச்சனைக்கு கண்டிப்பாக அது கைகூடி வரும். சொத்து மேலே வம்பு வழக்கு ஏதாவது வழக்கு ஓடிட்டு இருக்கா, கேஸ் இருக்குதா, இந்த மாதம் முடிவுக்கு வரும். அரசாங்கத்தில் ஏதாவது தடைப்பட்டு நிற்குதா, வர வேண்டிய காசு, அரியர் பணம், பென்ஷன் பணம் உங்களுக்கு கண்டிப்பாக அது வரும். உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக ஒரு நட்பு வட்டாரம் உருவாகும். எப்படி பிரிந்த பழைய நண்பர்களும் வந்து ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் புதிய ஒரு நட்பு உறவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வந்து இதை உங்களுக்கு ஒரு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம். வயசானவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது, சாதகமாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும்.
திருமணமானவர்களுக்கு உடனே இந்த வருடத்திலே உங்களுக்கு புத்திர பாக்கிய யோகம்லாம் அருமையாக இருக்குது. புத்திர பாக்கியத்தில் எந்த குறையும் இல்லை. அதுவும் நாள்பட்டு புத்திர பாக்கியம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் ஒரு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும். கோயிலில் நீங்கள் போக வேண்டி இருக்குது, பரிகாரம் செய்ய வேண்டியிருக்குதுன்றீங்களா, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புத்திர பாக்கியம் இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய தொழில் இது ஒரு நாள் இந்த தடைப்பட்ட தொழில் இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக மேன்மையாக நடக்கும். தொழிலில் உங்களை வாழவே விடக்கூடாது, பழகவே விடக்கூடாது, தொழில் மேற்கூடாது. இந்த எதிரிகளும் தானே அடங்கி போயிடுவாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தரும். தொழிலில் வருமானம் பெருகும். அதாவது லட்சக்கணக்கில் முதலீடு போட்டாலும் கோடிக்கணக்கில் வரும். கோடிக்கணக்கில் முதலீடு போட்டாலும் பல கோடி டர்ன் ஓவர் பண்ணுவீங்க. சின்ன முதலீடு போட்டதுன்னா பெரிய லாபம் வரும். இந்த மாதம் உங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. பொதுவாக நீங்கள் ரொம்ப கோவப்படுவீங்க. அந்த கோவத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. கோவத்தை கண்ட்ரோல் பண்ண உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. வாய் கொடுத்தா ரொம்ப விலைக்கு வாங்கிக்கிறீங்க. துணிச்சலாக ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவீங்க, தேவையில்லாமல் பண்ணிவிட்டு அதனால் வரத்தை நீங்கள் இந்த மாதத்தில் அதாவது யூனிஃபார்ம் போட அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு சாதகமாக இருக்குது. பதவியில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு, இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்ட அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதேபோல் யூனிஃபார்ம் போட்ட அரசு வேலை தேடுபவர்களுக்கும் உடனடியாக வேலை கிடைக்க சாதகமாக இருக்கிறது. ஆகவே அதை நல்லா பயன்படுத்திங்க. விருச்சிக ராசி அன்பர்கள், கூடுமான வரையில் உங்களுக்கு சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். அதனால் மேக்ஸிமம் சொத்து பிரச்சனை தீரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து புதுசாக வாங்குகிற யோகம்லாம் இருக்குது. அப்போ வாங்கும்போது அலசி ஆராய்ந்து டாக்குமெண்ட் சுத்தமாக பண்ணி நல்லா தெளிவானதுக்கப்புறம் வாங்குங்க. பின்னாடி பிரச்சனை வரத்தை முன்கூட நீங்கள் அதை அவாய்டு பண்ணலாம். சொத்து வாங்குகிற யோகம் இருக்குது. வண்டி வாகனம் யோகம் அமோகமாக இருக்குது. பழைய வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புது வண்டி வாங்குங்க. பழைய காரை விட்டுட்டு புது கார் வாங்குங்க. இந்தமாரிலாம் யோகம் நிறைய இருக்குது. அதனால் உங்களுக்கு கூடுமான வரையில் வண்டி வாகனம், இடம் வாகனம் நல்லா இருக்குது. இடம் வாங்குகிற அமைப்பு நல்லா இருக்குது. வீடே இதுவரை சொந்த வீடே இல்லை, வாடகை வீட்டில் இருக்கிறோமா, நீங்கள் ஒரு இடம் வாங்கிறதுக்கு யோகம் இருக்குது. இடம் வாங்கணும், வீடு கட்ட முடியலையான்னு யோகிட்டு இருக்கு. இந்த மாதம் வீடு கட்டுறதுக்கு யோகம் இருக்குது. பூஜைப்பட்டு வண்டி தொடங்கலாம். நீங்கள் வீடு கட்டும் யோகம். தடைப்பட்ட வீட்டை கூட நீங்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் வண்டி வாகனம் யோகம், வீடு யோகம் அருமையாக இருக்குது. அம்மாவுக்கு உங்களுக்கு இருந்த பகை மாறி ஒரு ஒற்றுமை ஓங்கும். அம்மாவால் ஒரு சாதகமாக ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அம்மாவால் லாபம் இருக்குது. அதனால் அம்மாவை நல்லா கவனிச்சுக்கோங்க, சிறப்பாக இருக்கும். வேலையிலிருந்து வெளிநாடு வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு யோகம் இருக்கிறது. வெளிநாட்டில் யோகம் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் வெளிநாடு போயிட்டு வரலாம், வேலையும் கிடைக்கும். வெளிநாட்டு நண்பர்களால் ஆதாயம் இருக்குது. வெளியூர் சுற்றுப்பயணம் போகலாம். லக்ஸுரி ட்ராவல்ஸ் இந்த மாதம் உங்களுக்கு காத்திருக்குது. லக்ஸுரி பயணம் செய்வீங்க. பயணம் ரொம்ப லாபகரமாக இருக்குது. வெயில் காலம் என்பதால் இரவு நேரம் பயணம் செய்வதே நல்லது. கூடுமான ஆரோக்கியமான ஃபுட்டு எடுத்துக்கொள்ளுங்கள். இரவில் தூக்கம்லாம் அவசியப்பட்டு இருக்கிறீங்க. வயசானவங்க சரியான தூக்கம் இல்லை, நடுத்தர வயசானவங்களும் சரியான தூக்கம் இல்லை. அதனால் நல்லா ஆரோக்கியமான ஃபுட்டு எடுத்துகிட்டு நல்லா ஜீரணமாகிற மாதிரி ஃபுட்டு எடுத்துகிட்டு நைட்டு டைம் எடுத்துங்க. பழம் சாப்பிடுங்க, பால் சாப்பிடுங்க. நல்லா உறக்க வரும், ஆரோக்கியம் மேம்படும். சுறுசுறுப்பாக இங்கே கொண்டு இருக்கும் விருச்சிக ராசி நண்பர்கள், இந்த மாதம் கொஞ்சம் டல்லாகிறமேன்னு யோசனை பண்ண வேண்டாம், ஃபீல் பண்ண வேண்டாம். நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று போங்கள். உங்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலமாக அமையும். நடப்பெல்லாம் நன்மையாக போனால் பொற்காலமாக அமையும். நீங்கள் எடுத்து வைக்கும் அடுத்த ஸ்டெப் உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி கொடுக்கும். வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத விஷயம்லாம் நடக்கிறதுனால தைரியமாக இருங்க, தெம்பாக இருங்க. வாழ்க்கையில் எதையும் சாதனை பண்ணணும் பிடிக்கிற நீங்கள் சாதனை பண்ணுவீங்க, சாதிப்பீங்க. குறிப்பாக மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் மாணவர்கள் இந்த மாதம் படிப்பு +2 10ஆவதுக்கும் 12ஆவது பரீட்சை இருக்கிறதுனால சிறப்பாக பரீட்சை எழுதுங்க, தைரியமாக எழுதுங்க, தெம்பாக எழுதுங்க. கொஞ்சம் விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வத்தெல்லாம் ஓரங்கட்டி வைங்க. படிப்பில் கவனம் செலுத்துங்க. இந்த 2 மாதத்துக்கு பரீட்சை முடிஞ்ச பிறகு அப்புறம் விளையாட்டில் கவனம் செலுத்துங்க. அப்போ தான் நீங்கள் இதுதான் உங்கள் வாழ்க்கை நிர்ணயிக்க வேண்டிய 10ஆவது 12ஆவது படிக்கும் மாணவர்களுக்கு இதெல்லாம் வாழ்க்கை நிர்ணயிக்கக்கூடிய பரீட்சை என்பதால் கவனத்தில் கொண்டு
சீரும் சிறப்புமாக பரீட்சை எழுதுங்க, படிங்க. அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டு நடங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஒரு முறை குலதெய்வம் அருள் சென்று வாருங்கள். வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்கும். 4 பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள், மாற்றம் கிடைக்கும். ஏழை மக்களுக்கு, ஊனமுற்றோர்களுக்கு, குழந்தை பருவத்தில் இருப்பவர்களுக்கு இதெல்லாம் நீங்கள் உதவி செஞ்சு பாருங்கள். உங்களை அறியாமையிலேயே ஒரு அதிசயமெல்லாம் நடக்கும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில். ஆகவே எல்லாத்தையும் செஞ்சு வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.